வாங்க இன்றைக்கி சிக்கன் முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா அந்த மாதிரி 250 கிராம் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே வச்சுருவோம். எடுத்து இதுக்கு தேவையான மசாலா என்ன பார்க்கலாம். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இந்த அளவுக்கு எடுத்துப்போம். மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு, சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூனில், சோம்பு அரை ஸ்பூன் எடுத்துப்போம். இது அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. 2 பட்டை போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுப்போம். பொடியாக நறுக்குன வெங்காயம், நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதக்கிடுவோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். இந்த கிரேவி செய்யறதுனால தக்காளி கொஞ்சம் இருந்தால் தான், கூட இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா அதை கட் பண்ணி வச்சிடுவோம். ஃபுல்லாக இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். காம்பு விட்டு அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கியாச்சு. அப்படி இஞ்சி பூண்டு தூக்கி இதில் போட்டுருவேன். நல்லா பச்சை வாசனை போக நல்லா அப்படியே வதக்கி எடுத்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா அதை எண்ணெயில் போட்டுடுவோம். போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்லா மசாலா வறுந்துடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக. எண்ணெயில் அப்படியே வறுந்துட்டோம். சிக்கன் அப்படியே போட்டுடுவேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே வதக்கிடுவோம். அப்படியே வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுக்கலாம். இது அப்படியே இந்த எண்ணெயிலே வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இது பாருங்கள், கரம் மசாலா பவுடர், குழம்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், சிக்கன் குழம்பு மசாலா, இது எல்லாமே அப்படியே இந்த தக்காளியில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலா ஏற்கனவே குழம்புல நம்ம போட்டிருக்கோம். அதனால் இந்த மசாலா தேவையான அளவு போட்டுப்போம். இதை நல்லா அப்படியே வதக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம நல்லா மிக்சியில் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வதங்கியாச்சு.
மசாலா ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் போட்டு எண்ணெய் பச்சை வாசனை போகிறது இருந்தால் போதும். அப்படியே இதை ஆற விட்டு நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி எடுத்திருக்கேன், அதை அப்படியே கட் பண்ணிக்குவோம். நம்ம முட்டை கிரேவி பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா கிரேவி வந்துட்டுருக்கு. அப்படியே உருளைக்கிழங்கு இந்த கிரேவியில் போட்டுடுவோம். உருளைக்கிழங்கு பாதி நல்லா வெந்துட்டுது பாருங்கள். நைஸாக தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே போட்டு நல்லா இதெல்லாம் சுத்தமாக எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா இருக்கிற மசாலா மிக்ஸி கப்பில் இருந்த மசாலெல்லாம் கழுவி நல்லா போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி கொதித்து கொஞ்சம் பாதி திக்காகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். அப்படியே மூடி விட்டுடுவோம். வாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கிரேவி. திக்கா நல்லா சூப்பராக நல்லா மேலே வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் பிளாக் பெப்பர். அப்படியே மூடி விட்டுடலாம். நல்லா வேகட்டும் முட்டை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி விட்டுடுங்க. முட்டை நல்லா வெந்துட்டுது. நல்லா பாருங்கள், எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். முட்டை கிரேவி நல்லா சிக்கன் முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது. வாசம் நல்லா அப்படியே இருக்குது. நல்லா இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், நான் வெரைட்டியில் கூட சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாசனை அப்படியே மூக்க தொலைக்கிறது. அப்படியே வேறு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே வேறு பவுலில் மாற்றிடலாம். சூப்பராக டேஸ்டியான முட்டை சிக்கன் குருமா ரெடி ஆகிடுது. கிரேவி குருமா சொல்லிட்டு கிரேவி சிக்கன் கிரேவி. சூப்பரான முட்டை சிக்கன் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா இட்லிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம், நான் வெரைட்டி கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.